வாங்க சம்பந்தி. சாப்பாடுலாம் நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டுல ஒரே நாள்ல 2 விசேஷங்கள் நடந்திருக்கு. அதுவும் நீங்க குடும்பத்தோட வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அப்ப நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாம் கலந்து பேசலாமா சம்பந்தி? மாப்பிள்ள என்ன சொல்றாரு? பொண்ணை கூட்டத்தோட பார்த்தானா, தனியா பேசணும்னு ஆசைப்படுறான். கல்யாணத்துக்கு முன்னாடி பாக்குறதும் பேசுறதும் நம்ம நடைமுறையில இல்ல. இது சகஜம் தானே சம்பந்தி? இல்ல நீங்க தம்பிட்ட எடுத்து சொல்லுங்க. சரி சம்பந்தி, நான் சொல்றேன் சம்பந்தி. ஆசைப்படுறோம் பேசிட்டோம். அதே எப்படி முடியாதுல்ல சம்பந்தி. நீங்க தான் எடுத்து சொல்லணும். எல்லாம் தலக கொஞ்சம். அங்கிள், எங்க வழியேட்டு தானே பாக்கணும். இந்தாங்க எல்லாமே இந்த போன்ல இருக்கு. பாருங்க மாப்பிள்ள, காட்டுங்க அப்பாட்ட காட்டுங்க. வாவ், காட்டுங்க. நல்லா தான் எடுத்திருக்கான். I have seen such a cool. பாருங்க. என்ன சம்பந்தி, நீங்களும் தண்ணி அடிக்கிறதுண்டா? இத பாருங்க. Dad, look at this. நல்லா தான் எடுத்திருக்கான். நீங்க உங்களை பாருங்க, இங்க உங்களை வேற எடுத்து வச்சிருக்காங்க. சின்ன ஒருவர்கள்ட்ட காட்டுங்க. நீங்க தான் நிறைய இடத்துல இருக்கீங்க. என்னம்மா அப்படி இருக்கு? என்னம்மா ஷாக் ஆயிட்டீங்க? வள்ளி எது டான்ஸ்? என்ன அது? உன் பொண்ணு லட்சணத்தை பாரியா? என்ன சம்பந்தி? அது இன்னைக்கு பண்ணது. She's wearing the same dress. Look at that. Same blue and pink. நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளவு வேலையை பண்ணிட்டு இருக்கானே. ஆமா, நம்ம விஷயம் தெரிஞ்சு உங்க அப்பா மந்தல் போட்டு இருக்கானே. அவனுக்கு பிரிய மாட்டேன்னா அவன் போட கஷ்டப்பட்டு பந்தல் போட வச்சு தெரியுமா? ஆமா, நான் தேங்காய் மாடி மாத்திருக்கேன், மாங்காய் மாடி மாத்திருக்கேன். உங்க அப்பா சரியான பலாப்பழ மாடினா பொங்கல் இருக்கேன். என்ன சொல்ற அந்த புது மாப்பிள்ள? யாரு? அந்த அமெரிக்க மாப்பிளையா? ஐயோ, என்ன எப்படி பாக்குறான் தெரியுமா? நான் ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்கேன். ஆனா குட்டிக்கிறதுல மட்டும் கரெக்டா இருக்கு அந்த குண்டை. யோ, என்னையா அது? ஒழுக்கமான குடும்பம் பொண்ணு பார்க்க வந்தா உன் பொண்ண வேற ஒருத்த கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்காத. வீடியோ வேற போட்டு காட்டா. மட்டமான குடும்பம்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா மகா மட்டமான குடும்பத்தை கேள்விப்பட்டதே இல்ல. உனக்கெல்லாம் எதுக்கு வேடி சட்டை? நீ வேணாம், உன் பொண்ணு வேணாம், உன் குடும்பம் வேணாம். வாடா சொல்லுங்க. இல்லைங்க சம்பந்தி. பொண்ணா ஒழுங்கா வளர்க்க தெரியல, கல்யாணத்துக்கு முன்னாடி சம்பந்தம் கூப்பிடுறான். வாயா முடியா? ஐயா பந்தல் ராசாக்கா, முதல்ல இங்க இருந்து இடத்த கால் பண்ணுங்க. என்னையா? போங்க. பிரச்சனை இருக்கு. நீயும் அந்த பொண்ணு முத்தம் கொடுத்தத அந்த பையன் படம் போட்டு காமிச்சு யார் எடுத்தா? எப்போ தெரியாதியா? இடத்த கால் பாவீங்களா? போடுறானே. எப்படா ஏறது? யாரா? நமக்கு வேணும். ஓடு. எங்கடா வள்ளி? கூப்பிடுறான் அந்த நாய. ஏன் எல்லாரும் இவ்வளவு சோகமா நிக்கிறீங்க? எங்க போயிட்டு உங்க அமெரிக்க மாப்பிள்ள? இந்த வீட்டுல வந்து பிறந்திருக்கேன். என்ன வேலை பண்ணி தொலைஞ்சிருக்க? ஒரே பொண்ணு செல்லம் கொடுத்து வீட்டுக்குள்ளே அவனை கூட்டிட்டு வந்து அந்த எடுபட்ட பயலோட துப்பால மடிச்சிருக்க. நீ இதுக்குதான் பந்தல போடுன்னு சொன்னியா? வெடிக்க சம்பந்தி ஓடி போடுறேன். ஆத்திர அடிக்க பண்றீங்கப்பா. ஏன் சும்மா அடிக்கிறீங்க சொல்லுங்க. வீட்டுல கண்ணுல மண்ணை தூக்கிடி. வாங்க விடுங்க சம்பந்தி. அமைதியா உட்காருங்க. ஏன் இப்படி பண்ண? நான் இந்த தப்பு பண்ணல. உன்னால குடும்பம் மடங்கி போச்சு. உங்க அண்ணன் எல்லாம் இனிமே வெளில எப்படி தலை காட்டி நடப்பாங்க? அத்தை சாரி. எல்லாம் உன்னால வந்தது. போன நோட்டத்தை எத்தனை வாட்டி சொல்லிருக்க உங்ககிட்ட? போன் எடுத்துட்டு படம் பிடிக்கிறதா உன் வேலையா? போங்கடா எல்லாரும்.
இனிமேல் நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை சம்பந்தி. அவன் என்னை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். பாத்தீங்களா சம்பந்தி, அந்த கிறுக்கு பையன் எடுபட்ட பையன் என்னைய கேன பையங்கிறான். அதை என் பொண்ணு ரசிச்சு சிரிக்கிறான். இதுக்கு தான் அந்த நாயை பெற்று வளர்த்தனா. பொண்ணு மேல இருக்கிற கோபத்தை எதுக்கு பந்தல் மேல போய் காட்டுறீங்க? இப்ப கொளுத்தி என்ன பிரயோஜனம்? முதல்ல ஒழுங்கா வளர்த்திருக்கணும், இல்ல நாங்க சொல்றதையாவது கேட்டிருக்கணும். நாங்கெல்லாம் வளரல. அம்மா இல்லாத பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து கொடுத்து இப்ப எல்லாம் போச்சா? உங்க பெரிய மக என்னன்னா சீட்டு கம்பெனியா கதின்னு அலையறாரு. உங்க சின்ன மக மளிகை கடை கட்டிட்டு அழுவுறாரு. அம்மா தாயே, வாயை மூடிட்டு இரு. சும்மா தோணு பேசிட்டு இருக்காரு. நீங்க சும்மா இருங்க. ஏதாவது பேச வாய் எடுத்தாலே உடனே ஆஃப் பண்ணிடுவீங்களே. ஒரு வீடுன்னு இருந்தா அது வீடு மாதிரி இருக்கணும். இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு. ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த வீட்டு வாசப்படி தாண்டி வெளியே போயிருப்பனா? இல்ல மத்த ஆம்பளைங்களை பார்த்து சிரிச்சு பேசி பாத்துருக்கீங்களா? வீட்டுல பொம்பளைங்க அடக்கொடக்கமா இருந்தாதான் அந்த வீட்டு ஆம்பளைங்க வெளில தலை நிமிந்து நடக்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் உங்க தங்கச்சி இப்படி பண்ணிருப்பாளா? ஒண்ணு அவளா தெரிஞ்சிருக்கணும், இல்ல நீங்க சொல்லி வளர்த்திருக்கணும். இந்த பிரச்சனை பெருசாயிரா. இனி எந்த மூஞ்சி வச்சுட்டு அவளுக்கு வெளியே மாப்பிள்ளை தேடுறது? இனி எவன் கட்டிப்பா அவளை? ஒருத்தருக்குன்றத மறந்துட்டே பேசிட்டாங்களே. மாமா நான் இருக்கேன் மாமா. உங்களுக்கு ஒரு பிரச்சனை கையை கட்டி வேடிக்கை பார்க்கறது நான் முன்னாடி மனுஷனா மாமா? வள்ளியை நான் கட்டிக்கிறேன் மாமா. என்னடா சொன்ன? சம்பந்தி விடுங்க சம்பந்தி. உட்காருங்க. பாத்தீங்களா சம்பந்தி என்ன பேச்சு பேசுறானே? இலை கதையை கேட்டியா? நண்டு கொளுத்தா பொந்துல தங்காதும்பாங்க. அது சரியா தாண்டா இருக்கு. ஒன்னா சொல்லி குத்தம்லடா, எல்லாம் என் நேரம். அட விடுங்க சம்பந்தி. இன்னைக்கு இவன் கேட்ட மாதிரி நாளைக்கு ஊருக்குள்ள எவன் கேட்ட போறியா? அதனால கல்யாணியோட வள்ளியை நான் கூட்டு போறேன். 10-15 நாளைக்கு அங்க இருக்கட்டும், எல்லாம் சரியா போயிடும். நான் பாத்துக்கிறேன், நீங்க நிம்மதியா இருங்க சம்பந்தி. இறங்கிடுறான். சிகரெட் கொடு.
போலீஸ்காரனே ஓட விடுறீங்க. அடி மூஞ்ச பேத்துருவேன். ஆயுத பூஜைக்கு பந்தல் போட கூப்பிட்டா எங்களை ஓட விடுறேன். உள்ளாண்டுதானா தட்டி விடுங்க. சாயந்தரத்துக்குள்ள பந்தல் போட்டுருக்கணும். காசை வாங்கிக்க. சரி சார், ஓகே சார். 100 டேய், இதுக்கு இந்த போலீஸ்காரனே பரவாயில்லடா. போடா. அண்ணா ஒரு டீ போண்ணா. சக்கரை இல்லாம ஒரு டீ கொடுப்பா. நம்ம நினைச்ச மாதிரி ஒன்றும் நடக்கலடா. இப்ப பாரு அந்த தவளை வாங்கிட்டு இப்படி போட்டு வாங்குறேன் பாரு. நம்ம கூட இருபா தரேன். அண்ணா உங்களுக்கு டீயா? சரி சரி, இந்த அடிச்சுட்டு கொடு. ஒரு காப்பி ஸ்ட்ராங்கா. இவங்க வந்திருக்காங்க. பள்ளி ஊருக்கு போனது தெரிஞ்சுக்குமோ? 2 பேருக்கும் டீ கொடு. அண்ணா உங்களுக்கு டீயா? சரி சரி. எல்லாத்துக்கும் கொடுக்குறேன், எங்களுக்கு டீ கொடுக்க மாட்டியா? என்ன பிரச்சனை பண்றீங்களா? பண்றதெல்லாம் நீங்க, பண்றது மட்டும் நானா? இனிமே உங்க பாச்சா பழிக்காது. அங்க இருந்து வாரது, லுக்கு விடுறது, இதெல்லாம் நடக்காது. டேய் தவளவாயா, இப்பதான்டா வள்ளிய பார்த்து பேசி 2 பேரும் கட்டி பிடிச்சு கொஞ்சி குள்ளாவி அன்பை பரிமாறிட்டு வர்றோம்டா. யாரு நீயே? இன்னைக்கு வள்ளிய பார்த்து பேசுன. பொட 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 சின்ன பந்தலு. வள்ளி அவங்க அண்ணி ஊரு சின்ன முன்னூருக்கு போய் 1 வாரம் ஆச்சு. இந்த ஊர் மாதிரி கிடையாது, இந்த ஊரு அறுத்து வாய் கிடையாது. டேய் தீவிட்டு தெரியா? டேய் செல்ல குட்டிடா நீ. சொன்னல சொல்லிடுவான். 1 வாரமா வள்ளிய பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடா. தேங்க்ஸ்டா. டேய் என்னடா சொல்றீங்க? இவனை பத்தி கரெக்டா தான்டா சொன்ன நீ. ஐயோ நானும் உளறிட்டேனா? சின்ன போறோம். பாவி, டீ குடிக்க வந்தவங்க கிட்ட அட்ரஸ் பூரா சொல்லி, ஊரையும் சொல்லி, பேரையும் சொல்லி, ரூட்டையும் சொல்லி விட்டீங்களடா. நாச்சியப்பன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நீ ஒரு ஆள் போதும்டா. பாவி பயலே, பாவி பயலே. ஐயா உட்காருங்க. வேண்டாம் தம்பி, நாங்கெல்லாம் கம்பம் கஞ்சி குடிச்சாளுங்க. கம்பா நிப்போம். ஏய் அங்க பாரு ஒரு போன வருஷம் மண்டகப்புடி எவ்வளவு பக்திமானா இருக்காரு. ஆமாடா. அந்த ஆள்கிட்ட போய் அட்ரஸ் கேப்பேன். அட்ரஸ் கேப்போம். நான் முடிவு பண்ணிட்டேன், எந்த தடவை நான் விட மாட்டேன். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் தம்பி. இந்த அருணாச்சல செட்டியார் வீடு எங்கேயா இருக்கு? பக்கத்துல தேப்பா இருக்கு. பக்கத்துலயா? சரி 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 சரிங்க. நீங்க யாரு? நான் தாயா பந்தல் ராஜா. நீங்க அந்த பந்தல் ராசாவா? ஆமா ஆமா. உங்களுக்கு கொள்ளால தேடிக்கிருந்தேன், சுத்தி சுத்தி தேடிக்கிருந்தேன். அப்படி